அந்த 2 ஆண்களும் இவங்களை பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சதாகவும், அப்ப இவங்களோட அம்மா அந்த இடத்துக்கு வந்ததால் அந்த 2 கருப்பின ஆண்களும் தப்பிச்சு போனதாகவும் எலன் கிரேஸ்ங்கிற இந்த 22 வயதான வெள்ளை பெண் புகார் செஞ்சாங்க. இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த குற்றச்செயல ஈடுபட்டதா சொல்லி 5 கருப்பின ஆண்கள் ஓர்செத் கவுண்டி ஷெரீஃப் மூலமா கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது சம்பவத்தால அந்த பகுதியில வாழ்ந்த கருப்பின குடியிருப்பாளர்கள் அமைதியின்மைக்கு ஆளானாங்க. அப்போ அந்த சமயத்துல இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டு கிராண்ட் ஸ்மித் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு உள்ளூர் மத போதகர் ஓர்செத் கவுண்டியோட ஷெரீஃபை மீட் பண்ணி, நீங்க கைது செஞ்சு வச்சிருக்கிற கருப்பினத்தை சேர்ந்த அந்த 5 ஆண்கள் தான் இந்த குற்றத்துல ஈடுபட்டவங்கன்னு உறுதியா சொல்ற மாதிரி எந்த ஒரு சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லைன்னு, உண்மையான குற்றவாளிகள் அவங்க இல்லைன்னு, அதனால தயவு செஞ்சு அவங்களை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. இது போதாதுன்னு கருப்பின ஆண்களோட தொடர்பு வச்சுக்கக்கூடிய வெள்ளை பெண்கள் கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமா அவங்க தப்பிக்கிறதுக்காக கருப்பினத்தை சேர்ந்த ஆண்கள் மேல பழி போடுறாங்கன்னு, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்பயும் நடந்திருக்குன்னு மத போதகரான கிராண்ட் ஸ்மித் குற்றம் சாட்டினாரு. வரப்போற விளைவை பத்தி யோசிக்காம இப்படி ஒரு வாதத்தை முன் வச்சு மத போதகரான கிராண்ட் ஸ்மித் வெள்ளை கும்பல்களால உயிருக்கே ஆபத்தார அளவுக்கு ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த காயங்கள்ல இருந்து மீண்டு உயிர் பொழைச்சாரு.